ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் மிக 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 முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸும் சரி, ஹிஸ்ட்ரினாலும் சரி, ரெண்டுக்கும் பொதுவான ஒரு டாபிக் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சிவகலை அகழாய்வு உலகையே உலுக்கிய ஒரு அகழாய்வு. அதுவும் இல்லாமல் தமிழ்நாட்டில் நடந்த வரலாற்றை மாற்றிய ஒரு அகழாய்வு. இந்த அகழாய்வை சொல்லலாம். சிவகலை அப்படின்றது ஒரு பிளேஸ். இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில். இங்கே நடத்திய அகழாய்வின் மூலம் 5300 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இரும்போட பயன் இருந்திருக்கிறதா சொல்கிறாங்க. அதாவது இரும்பாலான பொருட்கள் இங்கே இருந்திருக்கு. 5300 ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்படின்னா சிந்துவெளி நாகரிகம் 3300 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான். அப்போ சிந்துவெளி மக்கள் செம்பை பயன்படுத்திய போது தமிழர்கள் இங்கே இரும்பை பயன்படுத்தியிருக்காங்க. உலக நாகரிகத்தோட முதல் நாகரிகம் பொருணை ஆற்றின் நதிக்கரையில் தோன்றிய ஒரு நாகரிகம். அந்த நாகரிகத்துக்கும் முதலையே இங்கே சிவகலை அப்படின்ற இடத்துல தமிழர்கள் வாழ்ந்ததாக சொல்கிறாங்க. இந்த அகழாய்வின் மூலம் பல பொருட்கள் எடுத்ததுனால இதை பற்றி நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. எப்போ இந்த அகழாய்வு நடத்துனாங்க அப்படின்னா 2020 ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இரும்பாலான பல பொருட்கள் இங்கேருந்து எடுத்திருக்காங்க. தங்கத்திலான சில பொருட்களும் இங்கே இருந்து எடுத்திருக்காங்க. திட்டமிடப்பட்ட நகர நாகரிகம் அப்படின்னு சொல்கிறது நம்ம சிந்துவெளி நாகரிகத்தை. அதுக்கும் முன்னோடியாகவே இவங்க இங்கே டைல்ஸ் போட்ட வீடெல்லாம் இங்கே இருந்திருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதன்படி பார்த்தா நகர அமைப்புலையும் வீடு திட்டமிடப்பட்டு கட்டப்பட்டதுலேயும் சிந்துவெளி மக்களையும் ஓவர்டேக் பண்ணி இங்கே தமிழர்கள் இங்கே இருந்திருக்காங்க. மிக மிக முக்கிய ஆதாரமாக இந்த இடத்துல 3200 ஆண்டுகளுக்கு முன்னாடி பயன்படுத்திய நெல் மணிகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை நினச்சி அந்த ஊர் மக்கள் ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்காங்க. கண்டுபிடிப்புக்கு காரணமானவர் யாருன்னா மாணிக்கம் அப்படின்றவங்க. இவர் யார் அப்படின்னு பார்த்தா ஒரு ஆசிரியர். இவர் கவர்மெண்ட்டை என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இங்கே இருந்த பொருட்கள் எல்லாத்தையுமே நீங்கள் மக்கள்கிட்ட அருங்காட்சியகத்தில் வச்சு காட்சிப்படுத்தணும் அப்படின்றத இவர் கோரிக்கையாக வைக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் வரலாற்றை மாற்றி அமைத்த இந்த இடத்த பாதுகாக்கப்பட வேண்டிய இடமாக அமைக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுச்சிருக்காங்க. பல முதுமக்கள் தாளிகளும் எடுத்திருக்காங்க. உணவு பொருட்களும் இங்கேருந்து எடுத்திருக்காங்க. விவசாயம் பண்ணதுக்கான ஆதாரமும் இங்கேருந்து எடுத்திருக்காங்க. ஸோ இந்த அகழாய்வு தேர்வை நோக்கி ரொம்பவே முக்கியமானது. ஒன்ஸ் பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. தொல்குடி அகழாய்வு அந்த வீடியோ கூட இதையும் ஜாயின் பண்ணி பார்த்துக்கோங்க. மறக்காது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.